வணக்கம் அன்பான ரிஷவராசி நேயர்களுக்கு ஜூன் மாத ராசி பலன்கள். பராபவ வருடம் ஜூன் 1/6/2026 திங்கட்கிழமையிலே சூரியன் சந்திரன் ஒன்று கொண்டு நேரே பார்க்கக்கூடிய ஒளி நிறைந்த பௌர்ணமி நன்னாளிலே இந்த மாதத்திலே 2வது பௌர்ணமி வரக்கூடிய அற்புத உயர்வுகளை கொடுக்கின்ற நாளிலே இந்த ஜூன் மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. ஜூன் மாத ராசி பலன்கள் ரிஷவ ராசிக்கார நேயர்களுக்கு ரிஷவ ராசி அதிபதி 2ஆம் இடத்திலே 2 கூட ஒரு ஆட்சி பலத்துடன் இருக்கக்கூடிய 5ஆம் இடத்ததிபதி புதன் பகவானும் தனவாக்க குடும்பஸ்தானத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்புகளிலே மாதங்கள் என்பது இருக்கின்றது. குடுக்கல் வாங்கல்களிலே கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. 4 கூட ராசியிலே அமர்கின்றார். வீடு வாசல் சொத்து சுகங்கள் சார்ந்தும் கணவன் மனைவி சார்ந்தும் நல்லதொரு மாற்றத்தை 3 கூட வரும். இந்த 3ஆம் இடத்தை முயற்சி சாணாதிபதியும் ஒன்று கொண்டு சூரிய பகவான் 4 கூட ராசியிலே இருந்து அமர்கின்ற காரணத்தினாலே வீடு சொத்து சுகங்கள் பெயர் புகழும் அந்தஸ்துகளும் நன்மதிப்புகளும் மரியாதைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 4 குடையவர் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசியிலே அமர்ந்து வீடு வாசல் சொத்து சுகங்கள் மண்மனைகள் சார்ந்து வித்து வாங்கக்கூடிய நடக்காத காரியங்கள் நடக்கக்கூடிய தாய்மார்களின் அன்பு ஆதரவு கணவன் மனைவிகளை எதிர்பார்த்த வெற்றிகளையும் திருப்திகளையும் கல்யாண வைபவங்கள் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு. முயற்சிக்கின்ற காரியங்கள் சிறுதுர பயணங்களிலே ராசி என்பது அழகு நிறைந்த ராசி அதிபதி 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்திலே அவருடன் நம்மை விட்டு 8ஆம் இடத்தை பார்க்கின்ற என்பதால் குடுக்கல் வாங்கல் காசு சம்பந்த பூர்வீகம் சார்ந்து செலவுகள் செய்யக்கூடியது நடக்காத காரியங்கள் நடக்கக்கூடிய நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. எதிர்பார்த்த திருப்திகளையும் வெற்றிகளையும் தெய்வீகம் சார்ந்து குல தெய்வங்களுக்கு பூஜை புனர்காசங்கள் பூஜைகள் செய்யக்கூடிய அந்த தெய்வங்களில் அனுகிரகம் செய்யக்கூடிய தெய்வங்களுக்கு அனுகிரகம் செய்கின்றவர்களுக்கும் எதிர்பார்த்த ஊதிய உயர்வுகளும் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. அந்த வகையில் ரிஷபம் என்பது அழகு நிறைந்த காலபுருஷ தத்துவத்தில் 2வது இடம் என்று சொல்லக்கூடியது. 2ஆம் இடம் என்றால் தனவாக்கு குடும்பஸ்தானம் கண்ணை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானங்களிலே இந்த ஸ்தானங்களிலே பணங்காசுகளையும் சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் என்பது இருக்கின்றது. குடும்பங்களை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானமும் 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் ரிஷவ ராசிக்கு 2ஆம் இடத்திலே 2 கூட ஆட்சி பலம் பெற்று அற்புதமாக அமையக்கூடிய இந்த ஜூன் மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. 3ஆம் இடத்திலே லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 3 கூட ஒரு அமைய பெற்று அதுவும் உச்சம் பெற்று இந்த மாதங்கள் அமர்கின்றது. சுகஸ்தானத்திலே கேது பகவான் ஒரு சிறு தடை தாமதங்கள் ஏமாற்றங்கள் தாய்மார்களால் வீடு வாகனங்களால் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே நேரத்திலே உங்களுக்கு 10ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றார். தொழில்களை மிகவும் பிரமாண்டமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றதும் அது சிறு தொழிலாக பெரிய தொழில்களாக கொண்டு வரக்கூடிய தொழில்களில் வெற்றிகளையும் எதிர்பார்த்த திருப்திகளை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. வேலை கிடைக்காதவர்கள் தொழில் கிடைக்காதவர்கள் தொழில் செய்யக்கூடிய நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது. ரிஷவ ராசிக்கார நேயர்களுக்கு பிறந்திருக்கின்ற ஜூன் மாத ராசி பலன் பராபவ வருடத்திலே 1/6/2026 திங்கட்கிழமையிலே பிறந்திருக்கின்றது. முயற்சி சாணாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் தாயை பற்றி சொல்லக்கூடிய இந்த சந்திர பகவான் மரகாதிபதியும் என்று சொல்லப்படுகின்றது. அந்த வகையிலே அந்த 3ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடத்திற்கு அவர் அங்கே 5ஆம் இடத்திலே இருந்து சூரியனும் சந்திரனும் ஒன்று கொண்டு நேரே பார்க்கக்கூடிய அமைப்புகளில் இந்த மாதங்கள் பிறந்திருக்கின்றது. ஆக ஜூன் மாத ராசி பலனிலே ரிஷவராசிக்கார நேயர்களுக்கு 11ஆம் இடத்திலே 11 கூட 9 10 கூட அமைப்பு இருக்கின்றார். இது மிகப்பெரிய அற்புதத்திலே கொடுக்கிறது. 11ஆம் இடம் ஆசை அபிலாசை மூத்த சகோதரனை பற்றி குறிக்கக்கூடிய சாணத்திலே இந்த சாணாதிபதி 10ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்திலே 11ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் விரயங்களை செய்யக்கூடிய ஒரு அமைப்புகள் மட்டுமல்லாதது தகப்பனார்களால் எதிர்பார்த்த ஆதாயங்களையும் வெற்றிகளையும் மென்மைகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு என்பது 11ஆம் இடத்துக்குடைய 12 குடையோர் லாபாதிபதியாகவும் சனி பகவான் இருந்து சனி பகவானை குரு பகவானுடைய பார்வை 11 குடையோர் தொடர்பு இருக்கின்றது. 3ஆம் இடத்திலே முயற்சிக்கின்ற காரியங்கள் சிறுதூர பயணங்கள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய கடல் கடந்து செல்லக்கூடிய ரிஷவராசிக்கார நேயர்களுக்கு அந்த கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு தொழில்களிலே வெற்றிகளையும் மேன்மைகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகள் என்பது ராசி அதிபதி 6 குடையோர் 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்றார். ஆக தொழில்களிலே இடமிட்ட இடம் நாடுக்கு நாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. தொழில்களை கொஞ்சம் கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ஆனாலும் ஆட்சி பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே வெற்றி உங்கள் கையிலேயே இருக்கின்றது. ரிஷவராசிக்கார நேயர்களுக்கு 6 குடையோர் 2ஆம் இடத்திலே 2 கூட ஆட்சி பலம் பெற்று அவர் 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பணம் பொருளாதாரம் குடுக்கல் வாங்கல்களிலே ஆன்மீகம் சார்ந்து எதிர்பார்த்த பூட்டி வைத்த கோயிலை கூட திறக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷவராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த வகையிலே உங்களுக்கு பஞ்சமாதிபதியுடன் தொடர்பு இருக்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குலதெய்வம் சார்ந்து பூட்டி கிடக்கக்கூடிய கோயில்களை திறந்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் என்பது இந்த ஜூன் மாதங்களிலே கூட இருக்கின்றது. அந்த வகையில் ரிஷவராசி பொருளாதார சார்ந்து குடும்பம் சார்ந்து அழகாகவும் சரியாகவும் கண்களை பார்த்தாலே அழகு நிறைந்தவர்களாக இருக்கக்கூடிய ராசி என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஏனென்றால் இது 2ஆம் இடம். 2ஆம் இடம் கண் அழகாக இருக்கக்கூடியது என்று கூட சொல்லலாம். புத்திகளிலே பேசக்கூடியவர்கள் சரியாகவும்
நேர்த்தியாகவும் பேசக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. இது 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசி அதிபதி உங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலேயே ஜூன் மாத ராசி பலன்களில் உங்களுக்கு குடும்பம் அமையக்கூடிய ஒரு அமைப்பு, பூர்வீகங்கள், குலதெய்வங்கள் நல்லதொரு மாற்றம், அவர்களால் எங்கள் பேர் புகழ் வெற்றிகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்புகள் கிடைக்கப்பெறுகின்றது. 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 12ஆம் இடத்தில் இருக்கின்றார். ஆக கல்யாண வயங்கள், சுபகாரிய சுவனங்கள் நடத்தக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு, முயற்சிக்கின்ற காரியம் சிறுவன் கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. ஆக ரிஷப ராசியிலே 2ஆம் இடத்திலே 2 குடையவர் சுக்கிர பகவான் ராசி அதிபதியர் அமர்ந்து அவர்கள் பார்க்கக்கூடிய 8ஆம் இடம் கொடுக்கல் வாங்கல் சாமர்ந்து பார்த்து செல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. காரணம் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பேர் புகழும் ஏமாற்றி சில நேரத்திலே 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பணங்களிலே ஏமாறக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. அதே சமயத்திலே கொஞ்சம் கவனித்து கொடுக்கல் வாங்கலிலே, குடும்ப சாணங்களிலே, பேச்சு சாணங்களிலே கவனித்து செல்லக்கூடிய 6 குடையவர் வழக்கு உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. ஆக கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது. ஆக கொடுக்கல் வாங்கல் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளிலே கொஞ்சம் நிதானித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு ரிஷபராசிக்காரர்கள் ஜூன் மாதங்களில் இருக்கின்றது. ஆக ஜூன் மாதங்களில் எதிர்பார்த்த வெற்றிகளையும் மென்மைகளையும் கொடுக்கின்றன. கல்யாண வயவுகள், சுபகாரி சூழல்கள் எடுத்த வேகத்தில் நினைத்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அங்கே 4 குடையவர் ராசியில் அமர்கின்றார். இது மிகப்பெரிய அற்புதம். தாய்மார்களின் அன்பு ஆதரவு நிரம்பி வழியக்கூடிய ஒரு அமைப்பு என்பது சூரிய பகவான் தாயாக மாறி 4ஆம் இடத்ததிபதி ராசியில் அமரப்பட்ட இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. ஆக சொத்து சுகங்களால், வீடு வாகல்களால், பேர் புகழ், பூர்வீகத்தால் எல்லாம் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற அமைப்பு. தொழில்களிலே 9, 10 குடையவர் லாபஸ்தானத்திலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்புகளை குருவின் பார்வை வாங்கிய சனி பகவான், புதன் பகவானுடைய சாரம் கொடுத்த நட்சத்திராதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருக்கின்றார். தொழில் சார்ந்து உங்களுக்கு நீங்கள் பொருளாதாரத்தை உன்னத நிலையை அடையக்கூடிய நல்லதொரு மாற்றம் ரிஷபராசிக்கார நேர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சனி பகவான், புதன் பகவானுடைய நட்சத்திரம், புதன் பகவான் உச்சம் பெற்று செவ்வாய் பகவான் ராசிக்கு 12 ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க வேண்டிய என்பது ஜூன் மாத ராசி பலன்கள் ராசிக்கார நேர்களுக்கு அழகு நிறைந்த தொழில்களிலே இருக்கக்கூடியவர்களும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளில், குடும்ப ஸ்தானங்களிலே இருக்கக்கூடியவர்களுக்கும், பேச்சு தொழில்களிலே இருக்கவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது என்றால் கொடுக்கல் வாங்கல் சற்று கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு மட்டுமல்லாதது டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே சற்று கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. 6 குடையவர் ராசி அதிபதியாக இருக்கின்ற பொழுது ஆக பிரச்சனை உங்களுக்கு நீங்களே என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. ஆக நீங்களே கவனித்து செல்ல வேண்டிய ஒரு அமைப்புகள் இருக்கின்றது. ஆக ரிஷபம் என்பது அழகு நிறைந்த ராசி என்று சொல்லக்கூடிய ராசி. உங்களுக்காக ஜூன் மாதங்களிலே பேச்சுக்களிலே, தொழில்களிலே நல்லதொரு மாற்றங்கள், முயற்சிக்கின்ற காரியங்கள், வெற்றிகள், 7ஆம் இடத்திலே 3 குடையவர் ராசி அதிபதி நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. நேர்களை ரிஷபராசிக்கார நேர்களுக்கு மங்களகரமான ஜூன் மாத ராசி பலன்களிலே எதிர்பார்க்கின்ற வெற்றி, திருப்தி, வேலை, தொழில், குலதெய்வங்கள் அருளும் ஆசியும் கிடைக்க பெறுகின்ற மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. நேர்களே நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.